அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி விருந்தும் மருந்தும் வலையொலியில் ரொம்பவே சுவையான கடலை மிட்டாய். எல்லாருக்குமே கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். அந்த கடலை மிட்டாயை வீட்டில் சுகாதாரமாக எளிமையாக ரொம்ப சத்தாக எப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு இன்றைக்கி இந்த கிளாஸால் 3 கிளாஸ் அளவு கடலை எடுத்துக்கிறேன். நீங்கள் எது அளந்தாலும் ஒரே பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. இது வயலில் விளைஞ்ச கடலை, ரொம்ப தெறிப்பாக இருக்காது, ஆனால் நாட்டு கடலை. பச்சை கடலையிலேருந்து தான் நான் இன்றைக்கி செய்கிறேன், நிலக்கடலை. இப்போ 3 கப் அளவு நம்ம கடலை எடுத்துக்கிறோம். இந்த கடலையை ஒரு அடிகனமான இரும்பு சட்டியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு, அதாவது கம்மியான தீயில் வச்சு கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் தீ அதிகமாக வச்சிங்கன்னா கடலையோட மேல் புறம் ஈஸியாக கரிஞ்சிடும், ஆனால் உள்ளே வறுபட்டு இருக்காது. அதனால் கம்மியாக வச்சிங்கன்னா தான் பருப்பு வகைகள்லாம் வறுக்கும்போது தீ கம்மியாக இருந்தால் தான் உள்ளிருந்து வெளியில் வரைக்கும் நல்ல எல்லா பக்கமும் வறுபட்டு வரும். நீங்கள் வறுத்த கடலை கடையில் இருந்து வாங்கி யூஸ் பண்ணாலும் இன்னொரு முறை கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு முன்னாடி லேசாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கடலை மிட்டாயில் மொறுமொறுப்பு நல்லா இருக்கும். இதில் சொத்த கடலையோ முளைச்ச கடலையோ இருந்துச்சுன்னா வறுக்கிறதுக்கு முன்னாடியே அதை தனியாக பிரித்து எடுத்துருங்க. இல்லைன்னா நம்ம மிட்டாய் கடித்து சாப்பிடும்பொழுது அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. கடலையெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ வெல்லம் அளந்து எடுத்துக்கலாம். நான் எந்த கிளாஸில் அளந்தேனோ அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவு இந்த மாதிரி ஒரு உருண்டை வெல்லத்தை உடச்சி அளந்து சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் மண் தூசிலாம் இருக்கும், அதனால் அதை முதல்ல கரைச்சிட்டு அதற்கப்புறம் நான் வடிகட்டி தான் சேர்க்க போகிறேன். 3 கிளாஸ் அளவு கடலை எடுத்திருந்தோம், அதற்கு 1.5 கிளாஸ் அளவு வெல்லம் எடுத்துட்டு அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்திலிருந்து கொஞ்சம் தண்ணி வரும், குறைவான தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சு பாகு வரத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ அந்த வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வறுபட்ட கடலையிலிருந்து தோல் நீக்கி அதை அரை பருப்பாக உடச்சிக்கலாம். இது போல் நீங்கள் தேய்ச்சிங்கனாலே கடலை தோலெல்லாம் உறிஞ்சி வந்துடும். அதாவது கடலை நல்லா வறுபட்டுருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி செய்யும்போது தோலெல்லாம் உறிஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் புடச்சி அந்த தோலை நீக்கிட்டு வந்துடலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இந்த கரைஞ்ச வெல்லத்தை ஒரு இரும்பு கடாயில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இரும்பு கடாயில் இது போல் தின்பண்டங்கள் செஞ்சிங்கன்னா செய்யறதுக்கும் உங்களுக்கு கரிஞ்சிடாமல் ரொம்ப நல்லா வரும் தின்பண்டம். அதே சமயத்தில் இரும்பு கடாயிலிருந்து செய்யும் பொழுது உங்களுக்கு இரும்பு சத்து உணவில் சேரும். வெளிநாட்டவர்கள்லாம் இப்போ அதிகமாக இரும்பு பாத்திரங்கள் விரும்பி பயன்படுத்துகிறாங்க. அதற்கு காரணம் அந்த அயன் கண்டன் இரும்பு சத்து அந்த பாத்திரத்திலிருந்து நம்ம சமைக்கும் பொழுது உணவில் சேர்றது தான். நம்மளுடைய பாரம்பரிய பாத்திரங்கள் இது மாதிரி இரும்பு, வெண்கலம், பித்தளை, மண் பாட்டங்கள் தான் நம்ம சேர்த்துட்ருந்தோம். இப்போ தான் ஈய அலுமினிய பாத்திரங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். சில்வர், ஈயம், அலுமினியம் இதெல்லாமே உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியதல்ல, தீங்கு விளைவிக்கக்கூடியது. இப்போ வெல்லம் இந்த அளவு கரைஞ்சிட்ருக்கும் போது 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பொடியாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போல் தின்பண்டங்கள் செய்யும்போது சேர்த்துக்கலாம். அதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா அந்த இனிப்பை நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா சுண்டி இது போல் அந்த பெரிய நுரையெல்லாம் அடங்கி இது ஒரு நுரை மாதிரியே இருக்கும். ரொம்ப வெயிட் இல்லாமல் நுரை மாதிரி இருக்கும். இந்த கட்டத்தில் அடுப்பு ரொம்ப 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 சிம்மில் இருக்கணும். இப்போ நம்ம பதம் செக் பண்ணுறோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் பதம் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கை சுட்டுக்காமையும் இருக்கும். சரியாக பதம் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கவும் முடியும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது கெட்டியாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் அதில் மென்மை தன்மை இருக்குது. உடைச்சா உடையிற மாதிரி வரல. இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சூவியாக சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த பதத்தில் நம்ம செய்யக்கூடாது. இன்னும் ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். நல்ல ஒரு நீளமாக ஒரு கம்பி போல் இந்த தண்ணியில் நீங்கள் வெல்லத்தை விட்டு பார்த்துட்டு
அதை ஒரு 10 செகண்ட் கழித்து எடுத்து உடச்சிங்கன்னா அது உடையணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கடலை மிட்டாயோட மொறுமொறுப்பு கிடைக்கும். பாருங்கள், இப்போ விழுகிறதுக்கே ரொம்ப ஸ்லோவாக விழுகுது கரண்டியிலேருந்து. இப்போ இப்படி நீட்டமாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து சூடு ஆறி இருக்கும். இப்போ இந்த மெலிசா விட்ட பகுதி இருக்குல்ல, அதை உடச்சி பார்க்கலாம். டக்குன்னு உடையுது பாருங்கள், முட்டாய் மாதிரி. இதுதான் சரியான பதம். நீங்கள் அடிக்கடி இந்த கடைசி ஸ்டேஜில் இந்த பதத்தை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பதம் கொஞ்சம் விட்டிங்கனாலும் முறிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கடலை மிட்டாயாக வார்க்க முடியாது. அதே மாதிரி தீ கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கரிஞ்சு கசப்பு சுவை வந்துடும் வெல்லம். இந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடலை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த கடலையை நீங்கள் தோல் உரிக்கும் போதே 1-2 உடச்சிடணும். முழு பருப்பாக இருக்கக்கூடாது. அரை பரப்பாக உடச்சிங்கன்னா தான் ட்ரேயில் நீங்கள் செட் பண்ணும் பொழுது அந்த மேல் பரப்பு வந்து சமமாக உங்களால் தட்டி எடுக்க முடியும். இல்லைனா முழு கடலை பருப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கங்கே மேடு பள்ளமாகவே இருக்கும், சமன் செய்ய முடியாது. இந்த மாதிரி அரையாக உடச்சிங்கன்னா தான் இந்த கடலையோட எல்லா பகுதியிலையும் அந்த வெல்லம் சேர்ந்து உங்களுக்கு கடலை மிட்டாய் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த கடலையோட எல்லா பக்கத்துலேயும் இந்த வெல்லைப்பாகு மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும். கடலையும் வெல்லமும் நல்லா கலந்து வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி அமுக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வேகமாக நீங்கள் இதை நல்லா கலந்துட்டு, ஏற்கனவே நம்ம நெய் தடவி ட்ரே செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மாற்றி ஒரு தோசை கரண்டியில் நெய் தடவி அதை வச்சு நல்லா அமுக்கி விட்டு ஃப்ளாட்டன் பண்ணிடுங்க. ட்ரே முடிஞ்ச அளவு உயரம் கம்மியான ட்ரேயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடலை மிட்டாய் செய்ய ஈஸியாக இருக்கும். அப்போ தான் மெலிசான கடலை மிட்டாய் வரும். மெலிசான கடலை மிட்டாய் தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இல்லை என்கிட்ட உயரம் அதிகமான பாத்திரம் தான் இருக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் நல்ல மெல்லிசாக கடலை மிட்டாயை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கரண்டிலேயே அமுக்குனிங்கன்னா ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு பரப்ப வராது. இது மாதிரி தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்ல நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மேற்பரப்பை சமமாக பரப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரே ஃபுல்லாக கடலை மிட்டாயை கேப் இல்லாமல், கொஞ்சம் கூட அந்த இடைவெளி இல்லாமல் நல்லா அமுக்கி விட்டு மேற்பரப்பு சமமாக இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுடுங்க. நம்ம கடாயிலிருந்து ட்ரேக்கு மாற்றி இது போல் அமுக்கி விட்டதுக்கப்புறமா ஓரளவு கடலை மிட்டாய் இறுகிக்கிட்டே இருக்கும். அதனால் உடனே நீங்கள் கடலை மிட்டாயை எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு துண்டு போட்டுக்கோங்க. அதாவது கோடு போட்டு நல்லா பிரித்து விட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கடலை மிட்டாய் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எங்கெல்லாம் மேடு இருக்கோ அதெல்லாம் இப்படி அமுக்கி கொண்டு வந்தீங்கன்னா அந்த கேப்பில், அந்த இடைவெளியில் உங்களுக்கு பரத்தி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். முழு பருப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வராது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவு, அந்த சைஸ் வந்து சரியாக வராது உங்களுக்கு. அரை பருப்பாக இருந்துச்சுன்னா எல்லா பக்கத்துலேயுமே வெல்லம் சேர்ந்துருக்கும். மேற்பரப்பை சமமாக உங்களால் தேய்ச்சி அமுக்க முடியும். இப்போ இடையில கேப்பு தெரியறதையுமே நல்லா பரப்பி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், எந்த கேப்புமே இல்லாமல் நல்லா பரப்பியாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஒரு கத்தி வச்சு இல்லைன்னா பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடலை மிட்டாயை உடைக்க எப்படி கஷ்டமாக இருக்குமோ அது போல் ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரி ட்ரேக்கு மாற்றி அமுக்கி விட்ட உடனே நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. முதல்ல அடி வரைக்கும் நல்ல கோடு போட்டு எடுத்துருங்க. அதற்கப்புறம் 2வது முறை இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த கோட்லேயே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிட்டாய் ரெடி ஆகிடும். இது ஒரு 2 மணி நேரம் அப்படி செட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் ஆக்சுவலாக 1 மணி நேரத்துலேயே எடுத்து காட்டுறேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். நேரம் ஆக இறுகிடும். ஆனால் வாய்ப்பு இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது விட்டுட்டு நீங்கள் எடுங்க. கடலை மிட்டாய் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் தெருவே வந்து ஒரு 4-5 வீடுக்கு
மணக்கும். அப்படியே அந்த நெய்யோட வாசனை அந்த வெல்லத்தோடு சேரும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். கடையிலலாம் உங்களுக்கு இது போல் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. கடலை மிட்டாயில் ஒரு அந்த நெய் தடவின ஃப்ளேவர் அப்படியே ஏறி இருக்கும். நெய் வாசத்தோட வெல்லம் சேர்த்து செஞ்ச கடலை மிட்டாய் வேறு எங்கேயுமே உங்களுக்கு இவ்வளவு சுவையாக கிடைக்காது. கடைகளில் வெள்ளை சர்க்கரை தான் அதிகம் சேர்த்து செய்வாங்க. சில இடங்களில் லிக்விட் குளுக்கோஸ் பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாமே உடம்புக்கு நல்லதில்லை. இப்போல்லாம் அதுதான் ரொம்ப கமர்ஷியலாக செஞ்சிட்ருக்காங்க. இது போல் தீங்கான விஷயங்களை வாங்கி கொடுக்காம ரொம்ப ஆரோக்கியமாக எளிமையாக இது போல் செஞ்சு கொடுங்க. இப்போ நான் இதை சாப்பிட்றேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு மொறுமொறுப்பாக இருக்குது. இது போன முறை நாங்கள் செய்த கடலை மிட்டாய். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நான் போட்டிருந்தேன். அது செஞ்சு ஒரு 2 நாள்லேயே இவ்வளோ கடலை மிட்டாயும் தீர்ந்து போயிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க பெரியவங்க நம்மளுக்குமே சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு முடித்தோடனே ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிட மாட்டோமான்னு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த கடலை மிட்டாய் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கடலை மிட்டாய் மட்டும் இல்லை, எள்ளு கடலை ரெண்டும் சேர்த்து செய்யலாம். இல்லைன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா எந்த பருப்பு வகைகள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, கொட்டை வகைகள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வறுத்துட்டு இது போல் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவும் ரொம்ப பிடிச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா விருந்தும் மருந்தும் வலையொலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.